ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். சணல் தொழிற்சாலையில் நல்லபடியாக வேலை செய்து அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டு இருந்தார் வில்லியம் கேரி அவர்கள். அதற்கு பிறகு அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு வசனத்தை படித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க வசனத்துக்குள்ளே போகலாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் சேர்ந்து படிக்கலாம் வாங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஓகேவா? ஓகே. அடுத்தது, அவன் தன்னைத்தான் வெறுத்து. சொல்லுங்க, அவன் தன்னைத்தான் வெறுத்து. அவன் தன்னைத்தான் வெறுத்து. வெரி குட். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகேங்களா? சேர்ந்து சொல்லாமா? ஈஸியான வசனம் தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. ஆமாங்க, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்றணும்னா அதுக்கு நிச்சயமா நிறைய பாடுகளை நம்ம சகித்து போகணும். இப்போ இந்த உலக காரியங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து நம்ம போனோம்னா அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதற்காக வருகிற பாடுகளுக்கு மேன்மையான மகிமையாலையும் நம்மளை நிரப்புவாருங்க. எப்படி ஆண்டவர் சிலுவையிலிருந்து வெற்றி சிறந்து எழுந்தாரோ அதே போல நமக்கும் அந்த மகிமையை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஓகே. சணல் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த வில்லியம் கேரி அவர்கள் அங்கிருந்த தொழிலாளருக்கு நல்லா ஊழியம் செய்துட்டு இருந்தார். முதல் பேப்டிஸ்ட் ஆலயத்தை அவர் அதற்கப்புறம் அங்கே கட்டினார். அங்கே ஆராதனை நடந்தது. அப்படி ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். வேதம் என்பது மகிழ்ச்சி.